விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அடுத்த தாணிப்பாறை பகுதி மலைவாழ் மக்கள் அடிப்படை வசதிகள் செய்து தர கோரி கோரிக்கை விடுத்துள்ளனர். அவர்களுடன் நமது செய்தியாளர் ஜெயலானி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள சதுரகிரி கோயிலுக்கு செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய ராம்நகர் பகுதியில் தான் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் சுமார் 70க்கும் மேற்பட்ட மலைவாழ் குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மலைவாழ் மக்களுக்கு அடிப்படை வசதிகள் இல்லை என ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைக்கின்றன. குறிப்பாக மழை நேரங்களில் வீடுகள் ஒழுகுவதாகவும் வீட்டினுடைய தரைத்தளம் சேதமடைந்து காணப்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அது மட்டுமல்லாது தங்கள் பகுதிக்கு சமுதாய கூடம் வேண்டுமெனவும் அவர்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்து வருகின்றனர். அது மட்டுமல்லாது சுடுகாட்டுக்கு செல்லக்கூடிய பாதை சேதமடைந்து காணப்படுவதாகவும் அதை சரி செய்து தர வேண்டும் எனவும் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றனர். மேலும் சதுரகிரி கோயிலுக்கு செல்லக்கூடிய வழியில் தங்களுக்கு கடை வைக்க அனுமதி தர வேண்டும் எனவும் கோரிக்கை. இது குறித்து தொடர்ந்து தாங்கள் மனு அளித்து வருவதாகவும் எந்த அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் ஒரு குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. இது குறித்து நம்முடைய பேசுவதற்காக தாணிப்பாறையினுடைய ராம்நகர் பகுதியில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களினுடைய சங்க தலைவர் சுந்தரம் இருக்காங்க. அவ்வளோ கேட்கலாம். ஐயா வணக்கம். தற்போது இந்த பகுதியில் எத்தனை குடும்பங்கள் வசித்து வருது? உங்களுக்கு என்னென்ன மாதிரியான கோரிக்கைகள்லாம் தேவை? இங்கே வந்து 74 குடும்பம் வரைக்கும் இருக்கிறோம். எங்களுக்கு வந்து அடிப்படை வசதியில் வந்து இந்த வீடுகள்லாம் தளம்பூரா சேதமாகி போச்சு. அதை நாங்கள் பல முறை சொல்லி பார்க்குறோம். அதை வந்து சரி செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு ஒரு ஸ்கீவ் இருக்குது, அதில் போட்டு செஞ்சுருங்கிறாங்க, ஆனால் வரமாட்டேன்றாங்க. அந்த பாத்ரூம்னு ஒன்று கட்டி விட்டாங்க, அது பூராமே வீட்டுக்குள்ளே வருது. மழை பெஞ்சால் வீட்டுக்குள்ளே ஒளி வருது. மேற்கொண்டு அந்த அங்கே சுடுகாட்டுக்கு போகக்கூடிய பாதையை வந்து சரி பண்ணாமல் இருக்குது. அதை சரி பண்ணி கொடுக்கும்படியாக கேட்குறோம். அந்த இடவெளி கடைன்னு காலங்காலமாக போய்கிட்டு இருக்குது. அதை இப்போ கொஞ்சம் தடையாக இருக்கிறதுனால எங்களுக்கு அதுக்கு ஒரு அனுமதி கோட்டாட்சியாளர் எங்களுக்கு செய்து கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த சிறு மாசல் 13 பொருள் தராங்கன்னா இன்னும் ஒரு 10 பொருள் சேர்த்து கொடுத்தா நல்லாயிருக்கும். நான் இப்போ முந்தி மாதிரி விளைச்சல் மழை விளைச்சல் கம்மியாக இருக்குது. அதனால் அந்த விளைச்சலுக்கு தகுந்த மாதிரி காலத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அதை பொருள் எடுக்க முடியும். அதே மாதிரி இந்த மாடு மழை சீசன் ஆகிடுச்சுன்னா எங்களுக்கு இந்த மாடு எப்படியும் உள்ளே போய் தான் வர முடியாது. பிரைவேட்டில் வந்து இந்த சம்சாரி எல்லாம் மாசூல் ஆயிரும், விடமாட்டாங்க. எங்களுக்கு அதுக்கு ஒரு அனுமதி வேணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதே போல் இப்பகுதியை சேர்ந்த மற்றொரு மலைவாழ் நிலத்தை சேர்ந்த மக்கள் இருக்காங்க. அவங்க கேட்கலாம். ஐயா வணக்கம். தற்போது வந்து இந்த 13 பொருளுங்கன்னா அது என்னென்ன பொருளாக உங்களுக்கு எடுக்க அனுமதி? இன்னும் கூடுதலாக வந்து என்ன பொருள் உங்களுக்கு தேவை இருக்குது? கூடுதலாக அழுகும் பொருள் வந்து இப்போ கடுக்காய், நெல்லிக்காய், சிவக்காய் இதுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு இப்படி இது நன்னாரி, அப்புறம் சிறு உறிஞ்சா, அப்புறம் மயில்கால் புல், இப்படிலாம் ஒரு 13 சரக்கு எடுக்கிறோம். இண்டா நார் இதோட. இது போக அழுகும் பொருளாக காய் வகையில் இன்னொரு 25 சரக்கு இருக்குது. அதுக்கு வந்து அனுமதி கேட்டுக்கிட்டு இருக்கோம். அது இன்னும் சரியாக அப்படி வரல. அப்புறம் வந்து இங்கே வந்து சாணிப்பாறை அடிவாரத்தில் ராம்நகரில் வந்து ஒரு 74 குடும்பம் இருக்கும். இப்போ 80 நெருக்கி வந்துருச்சு. அந்த 80 குடும்பத்தில் 74 குடும்பத்துக்கு ஒரு 65 நம்ம தான் வீடு இருக்குது. இந்த 65 வீடுமே இப்போ 2004 கட்டி கொடுத்தாங்க. அந்த வீடு வந்து சில வீடு ஒரு ஒரு 15 வீடு வரையும் தண்ணி இறங்குது வீட்டுக்குள்ளே. சரி, இப்போ ஒரு ஓரத்தை கட்டி 75 இது. அது ராம்குள்ள சொல்லியிருக்கேன், நாளைக்கு செய்வோம் நாளைக்கு செய்வோம், ஒரு வருஷம் எடுத்து காத்துறாங்க. மழை வந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளே தங்க முடியல, தண்ணியாக ஒழுகுது. அதை பழுதுவாக்கணும். அப்புறம் பாத்ரூம் கிடைக்கும், அது பைப் லைனும் சரியான வட்டிக்கு பதிக்கலை. அதுக்கும் சொல்லணும், இன்றைக்கி வரேன் நாளைக்கு வரேன் ஏமாத்துறாங்க. இது வந்து என்ன சரி நாங்களும் தெரியாமல் சரி ராம்கோ தலையிட்டுருக்காங்களே அவங்க செஞ்சு கொடுப்பான்னு நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஆகுற மாதிரி இல்லை. சரி கலெக்டர் பார்த்து பேசுவோம் அப்படின்னு முடியிருக்கோம். அப்புறம் வந்து சதுரகிரி மலை அடிவாரத்துலேருந்து மேலே மலைக்கு இடவழி கடை வைக்கிறதுக்கு ஒரு 15 கடைக்கு அனுமதி கேட்க ஒரு வருஷமாக போராடுறோம், ஒன்றும் ஆகலை. இப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. அது கொஞ்சம் மாவட்ட ஆட்சியாளருக்கும் பார்த்து மனுலாம் கொடுத்துருக்கு, அதுவும் ஒன்றும் ஆகலை. அது மாதிரி எங்களுக்கு ஒரு செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். அதில் ஒரு 20 குடும்பம் வாழ்க்கை நல்லாயிருக்கும். தாணிப்பாறை பகுதியில் இருக்கக்கூடிய ராம்நகர் பகுதியில் உள்ள மலைவாழ் மக்களுக்கு அவர்களின் கோரிக்கையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டுமெனவும் அவர் கோரிக்கை நிறைவேற்ற வேண்டுமெனவும் அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 1 தமிழ் செய்திகளுக்காக ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து செய்தியாளர் ஜெயராணி.